எடுத்து வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 10-12. பாழான நிலத்திலும் உலகிடத்திலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உங்களை வழி நடத்துவாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க. உங்களை யார் வழி நடத்தினா? கேள்வி கேட்டது எத்தனை பேரு? நீங்க மட்டும் எல்லாரும் கேள்வி கேட்டீங்கன்னா அப்படி பதில் சொல்றது யாரு? பக்கத்துல ஒருத்தவங்களை பார்த்து யார் உங்களை வழி நடத்தினார் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? எங்க அம்மா நடத்தினாரு, எங்க அப்பா நடத்தினாரு, எங்க அண்ணன் நடத்தினாரு, எங்க அக்கா வழி நடத்தினாங்க, என் தங்கச்சி என்ன வழி நடத்தினாங்க. அப்படி வழி நடத்தக்கூடிய வழி நடத்தின அநேக ஜனங்களை நம்ம சொல்லக்கூடும் இல்லையா? ஆமா தானே? ஆனா அவங்க எல்லாம் இன்னைக்கும் உங்களை வழி நடத்துறாங்களா? சைலன்ஸா இருக்குல்ல. இப்ப யார் நம்மளை வழி நடத்துறா? கர்த்தர். வழி நடத்த அநேக உறவுகள் இருந்தாலும், வழி நடத்த அநேக மனுஷங்கள் இருந்தாலும், எல்லா வேலையிலும் அவங்க உங்களை வழி நடத்த முடியுமானா நடத்த முடியாது. அப்பா ஒருவர் இருக்கிறார். இப்ப சொல்லுங்க, இயேசு உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. இப்போ ஒரு சந்தோஷம் வருது இல்லை? அதுதான் ஆண்டவர் நடத்தினா. அந்த பாதையில துக்கங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் இருந்தாலும் ஒண்ணு நிச்சயம் கூட இருக்கும். அது என்னன்னா சந்தோஷம் இருக்கும். தொல்லைகள், துக்கங்கள் இருக்குது அப்படின்னா அதை நாம ஏற்படுத்தி கொண்டதா இருக்கும். ஆனா அதன் மத்தியில சந்தோஷத்தை கொடுக்கிறாருன்னா அவர் ஒருவரே. அவர் நம்மை நடத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன யாருமே நடத்தலைங்க. நான் ஒரு அநாதைங்க, தனி மரங்க. தனி மரமாக இருந்த உன்னை கனிமரமாக மாற்றிய, தனி மரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றிய உண்மை. மாத்திருக்கிறார்ல. தனி மரம் கிடையாது. தனியா எங்க போனாலும் போற, எனக்கு யாருமே இல்லையே. கூட உங்க அப்பா வராருமா. நீ காணாத, நீ ஆராதிக்கிற உன் அப்பா வராரு. நீ காணணும்னா நீ பார்ப்ப. யாருமே ஐயோ எனக்கு யாரும் இல்லையே, பிள்ளைங்க இருந்தும் பிள்ளைங்க இல்லாதது போல இருக்கிறேனே, கணவன் இருந்தும் கணவன் இல்லாதது போல நான் இருக்கிறேனே, சூழ்நிலைகள் எல்லாருக்கும் எல்லாம் இருக்கானா எனக்கு எதுவுமே இல்லை, உறவுகள் இருந்தும் உறவுகள் இல்லாம நான் இருக்கிறேனே. இல்லைங்க, ஒருவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். உங்கள் நொறுங்குண்ட இருதயத்துக்கு ஆறுதலான வார்த்தை என்னவென்றால், தகப்பனாகிய இயேசு உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அழகா அதுல பார்க்கலாம். உபாகமம் 32:11 இப்படியாக சொல்லப்பட்டு, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. கழுகு கூடு யாராவது பார்த்துருக்கிறீங்களா? லேயர் லேயரா இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர், ஃபிஃப்த் ஃப்ளோர், சிக்ஸ்த் ஃப்ளோர், செவன்த் ஃப்ளோர். இந்த மாதிரி கழுகு கூடு இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர் நம்ம என்ன பண்ணுவோம்? ரபிஸை போட்டு அடிப்போமா, கொட்டுவோமா? ரபிஸ் போடுறோமா? பில்டிங் கட்டும் போது ரபிஸை போடுறோமா, டைல்ஸை போடுறோமா? ரபிஸ். அடுத்து பில்லரை போட்டு ஏத்துறோம் இல்லையா?
தலை வந்துடுச்சு. சாஃப்டா இருக்கிற இடத்துல இருக்கிறோமா, ரப்பீஸ் மேல நடக்கிறோமா? வீட்டுக்குள்ள சாஃப்டா இருக்கிற இடத்துல நடக்கும். டைல்ஸ் போட்டு இது எவ்வளோங்க, 100 ரூபாங்க இல்லைங்க 150 ரூபால பாருங்க. அப்படி நடந்த உடனே நான் வலிக்கிக்கிட்டே கிச்சனுக்கு போற மாதிரி போட்டுட்டு வலிக்கு விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல. உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த போல கழுகு தன் குட்டிகளை அவ்வளோ கம்ஃபர்ட்டா வச்சுக்குமா, பயங்கர கம்ஃபர்ட்டா. எப்படின்னா கீழே முட்களை வைக்கும், முள் பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக. அப்படி கொண்டு 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 ஃபைன் இலவம் பஞ்சுன்னு சொல்லுவோம்ல, கர்த்தர் கழுகுக்கு கொடுத்துருக்க ஒரு ஞானத்தை பாருங்க, மனுஷனால கூட செய்ய முடியாது. அந்த மாதிரி அவ்வளோ சாஃப்டா இருக்கிற மென்மையா இருக்கிற ஃபைனல் லேயரு அப்படி தேடி கொண்டு வந்து வச்சு குஞ்சுகளை வைக்குமா. எப்படி நடத்துது பாருங்க தன் குஞ்சுகளை. கழுகே தன் குஞ்சுகளை அந்த மாதிரி நடத்துதுன்னா ஆண்டவர் நம்ம நடத்த மாட்டாராங்க. குஞ்சுகளை கொண்டு வந்துட்டு அந்த குஞ்சுகள் அந்த அப்படியே குஷன் சூப்பரா இருக்குமா, அவ்வளோ சூப்பரா இருக்குமா அந்த குஷன். அப்படி கதகதப்பா வெது வெதுப்பா ஏசி இருக்குமா அப்படின்னு நான் புரியறதுக்காக. அது கட்டின கூடு அனலும் இருக்கும், ஏசியும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்ப அந்த குஞ்சுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதாவது அது கூடு மலையின் மேலே கட்டும். எந்த விஷயமும் வந்து தன் குஞ்சுகளை அடிக்காதபடி கட்டும். காக்கா மாதிரி எல்லாம் இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த காக்கா மாதிரி மற்றவங்க எல்லாம் சின்ன சின்ன ஹைட்லலாம் கட்டாது, உயரத்துல யாருமே வர முடியாதுங்க அதை தவிர. அதே போலதான் கர்த்தர் நம்மை நடத்துவார்னா யாருமே தொட முடியாத உயரத்துல உங்களை என்னையும் கொண்டு போவார். இல்லையா? ஆனால் அதிலே சில பாடுகள் வரும், அதிலே நம்ம நடந்து போகணும். ஆனா கைவிட்டுற மாட்டாரு, காப்பாத்துவார். எப்படின்னா குஞ்சு வந்து கழுகுனுடைய குட்டி என்னவாகும், கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும். பறக்கிறதுக்கு உண்டான காலம் வரும்பொழுது பறக்காது. ஏன்னா அது கம்ஃபர்ட் ஜோன் பயங்கரமா இருக்கும். எதுக்கு பறக்கணும் எதுக்கு பறக்கணும் எதுக்கு பறக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான் கழுகுனா, ஆகாரத்தை கொடுக்கறத கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணும். அந்த ஆகாரத்துக்குனாச்சும் குட்டி பறக்குதான். சரியாகலைன்னா ஒரு லேயரா உருவுமா. சாஃப்டா இருக்கிறத ஃபர்ஸ்ட் உருவும், அடுத்து கொஞ்சம் ரஃப்பா இருக்கிறத உருவும், அடுத்து ரொம்ப ரொம்ப ரஃப், அதுக்கு அடுத்து அதுலயும் பறக்கலன்னா எல்லாத்தையும் உருவிட்டு ரப்பீஸ்ல விட்டுரும், அந்த முள்ளுல குத்தும். அப்போதான் கழுகு குட்டி லைட்டா செட்டைய விரிக்கும். எனக்கு ஏன் இந்த உபத்திரவம், எனக்கு ஏன் இந்த போராட்டம்? அவர் தானே என்னை வழி நடத்துறாரு. என்னை வழி நடத்தினாருன்னா நான் ஸ்ட்ரெயிட்டா ஃப்ளைட்ல ஏறி ஃப்ளைட்ல தானே இறங்கணும். சைக்கிள்ல போறது கூட வழி இல்லாம இருக்கிறேனே, நடந்து போறேனே, வேதனை போடுறேனே, அசிங்கப்படுறேனே இப்படின்னு ஒருவேளை ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்குன்னா, தேவ பிள்ளையே அவர் நடத்தும் பொழுது சில உபத்திரம் உங்கள் பாதையில வரும். அந்த உபத்திரம் 2 விதமான உபத்திரம். ஒண்ணு அவர் நாமம் மகிமை அடைவதற்காக, இன்னொன்னு நாம் செய்த தவறுனால வரக்கூடிய உபத்திரம். எந்த உபத்திரம் வந்தாலும் கரை சேர்க்க போறது யாரு? அவர் தான். அதை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கங்க. அதுவும் எப்போ கரை சேர்ப்பாரு? அவர் கரத்தை பிடித்து கொண்டு இருக்கும் போதுதான் கரை சேர்ப்பாரு. இல்லையா? அப்ப என்ன பண்ணுமா, அந்த குஞ்சு அந்த கழுகினுடைய குட்டி அந்த கூட்டை விட்டு வெளியே வந்து நிற்குமா. அப்ப கழுகு தன் செட்டையின் மேலே தன் குழந்தையை வைத்து கொண்டு பறக்கும். அதுக்கு முன்னாடி ஒண்ணு செய்யும், குட்டியை என்ன பண்ணிடும்னா கொத்தி எந்த உயரத்துல இருக்குதோ அங்கிருந்து விட்டுடும். ஐயோ அம்மான்னு இப்ப நம்ம கத்துறது போல, என்னை காப்பாத்த யாருமே இல்லையான்னு சொல்லி நம்ம கத்துகிறது போல, கதறது போல அந்த குட்டிய அப்படியே தூக்கி கீழே போட்டுடுமா. ஏன்னா அது செட்டைகளை விரித்து பறப்பதற்காக. உன்னை கைவிட்டுட்டாரு, உன்னை நடத்தல தேவன் சொல்றாரு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, உங்களை கைவிடல, உங்களை நடத்துறத விடல, நீங்கள் உயர பறப்பதற்காக, அவர் நாமம் மகிமை அடைவதற்காக இயேசு என்னை வழி நடத்தினார், இந்த ஆசீர்வாதத்துல நான் நிலைத்து இருக்கிறேன்னு சொல்வதற்காக அவர் இந்த பரீட்சையை உங்களுக்கு வைக்கிறாரு. இந்த சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்துகிறார். இதிலிருந்து கடந்து போக உதவி செய்ய வல்லமையுடைய தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். கடந்து போக பண்ணுவார் நிச்சயமாக. சோர்ந்து போகாதீங்க.
அப்ப அந்த கழுகுனுடைய குட்டி செட்டையை விரிக்கலன்னா கழுகு செத்து போன்னு விட்டுறாதான். என்ன பண்ணுவானா, அது எந்த அளவுக்கு வேகமா கீழே இறங்குதோ அதை விட வேகமா அந்த மலையிலிருந்து கழுகு கீழே வந்து தன் கழுகினுடைய குட்டிக்கு அடியில வந்துடுமா, தன் குஞ்சிக்கு அடியில வந்துடும். வந்து என்ன பண்ணும்னா, இப்படி குட்டி வந்து அம்மாவுடைய முதுகுல அமர்ந்துடும். புரியுதுங்களா? அப்போ கீழே விழுற மாதிரி இருக்கும், தோத்து போற மாதிரி இருக்கும். தோத்து போக மாட்டீங்கம்மா, நடத்த வல்லமையோட இருக்கிறாரு, நடந்து போவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப சட்டையை விரிக்கிறதுக்கு என்ன பண்ணுமா கழுகு, மேல உயரத்துல பறந்து போயிட்டு திரும்ப இப்படி திருப்பி கீழே விட்டுடுமா. 2-3 வாட்டி செய்யும் பொழுது 4வது வாட்டி அந்த கழுகின் குட்டி செட்டைகளை விரித்து பறக்குமா. தாய் கழுகு பார்த்து சந்தோஷப்படுமா. 2-3 வாட்டி உபத்திரவம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிருக்கிற இருதயமே, உங்களை பறக்க வைப்பதற்காக இந்த உபத்திரவத்தை கடந்து போக வல்லமையுடைய தேவன் உங்களோட இருக்கிறாருங்க. நீங்க பறப்பீங்க. கழுகை போல செட்டைகளை விரித்து உயரே 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 நீங்க பறப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறாருங்க. உங்கள் இருதயம் களி கூறுவதாக, உங்கள் இருதயம் சந்தோஷப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். அல்லேலூயா. அப்போ அவர் நடத்துறாருன்னா பாஸ்டர், அவர் நடத்துறாருன்னா தம்பி, என்ன ஏன் இந்த கஷ்டப்பாதை கேட்பீங்கன்னா, இல்லைங்க, இந்த கஷ்டப்பாதையிலும் உங்களோட அவர் கூட இருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். கீழே விழுவதற்கு முன்பாக தாங்கி பிடிக்க அவர் வந்து விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தவறு நிமித்தம் கீழே விழுந்திருப்போம் என்னால் தூக்கி எடுக்கவும் அவர் வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்ப எப்படியெல்லாம் ஏசப்பா நம்மளை நடத்துவாரு? ஒரு 7 காரியங்கள். 1வது காரியம், அவர் மெதுவாயும் வேகமாயும் நடத்துவார். சொல்லுங்க. 2வது காரியம், மகா வறட்சியாக காலங்கள் இருந்தாலும் அதிலே நடத்துவார். முடிவு வரை நடத்துவார். வனாந்திரத்திலே நடத்துவார். ஒருவரும் நடக்காத பாதையில் நடத்துவார். அறியாத வழியில் நடத்துவார். பத்திரமாய் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் சந்தோஷமா இருந்திருக்கும், அடுத்தலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இல்லை, மெதுவாய் நடத்துவார். மெதுவாய். ஏன் எங்க அப்பா என்ன மெதுவா நடத்துறாரு? குழந்தை இருக்கு, நடக்க பழகுது, வா என் கூட நடந்து வா அப்படின்னு இழுத்துட்டு போவீங்களா? இந்த குழந்தைங்க இந்த டாய்ஸை இழுத்துட்டு போவோம்ல, அப்படி போவீங்களா? மெதுவா யாராவது போவீங்களா? மெதுவா குழந்தைய கூட்டு போவீங்களா, இல்ல பொறுமையா நடந்து போவீங்களா? இப்படி கரத்தை பிடிச்சிட்டு, இதான் குழந்தை, LKG படிக்கிறாங்க, ஆராதனா வருவாளா, LKG படிக்கிறாங்க, இப்படி பொறுமையா நடத்தி கூட்டு போவீங்களா, இல்ல வேகமா எடுத்துட்டு போவீங்களா? பொறுமையா நடத்தி கூட்டு போவீங்க. பொறுமையா நடத்தி கூட்டு போவீங்க. அல்லேலூயா. ஏன் பொறுமையா நடத்தி கூட்டு போறாருன்னா, பலனற்ற வேளையிலே உங்களை பலப்படுத்துவதற்கு அந்த இடத்துல ஒரு பொறுமை தேவை. அல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 11வது வசனம். ஏசாயாவின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 11வது வசனம். தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். இந்த மேய்ப்பர்கள் ஆன்டிக்கு தெரியும், பால் கறக்கிற மாடோ ஆடோ இருந்ததுன்னா, மந்தையை மேய்க்கிறாங்க அப்படின்னா, அது கடத்தக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னா மற்ற ஆடுகளை இஷ்டம் போல மேய்ச்சிட்டு வருவாங்க. ஆனா இந்த ஆடுகளை மெதுவாய் மேய்ப்பார்கள். கரவல் ஆடுகளை, பால் கொடுக்கிற மாடை மேய்ப்பன் என்ன பண்ணுவாராம், மெதுவா தட்டி கொடுத்து அதுக்கு என்ன ஆகாரம் கொடுக்கும். அதாவது மற்ற ஆடுகளை பார்க்கும் பொழுது எதை வேணாலும் நீ மெஞ்சிட்டு போ அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனால் இந்த கரவல் மாடையும் ஆடியும் மேய்ப்பர்கள் கரிசனையா பார்ப்பாங்க. அப்படிதானே ஆண்டி? கரிசனையா பார்ப்பாங்க. ஏன்? அவங்களுக்கு தெரியும் இது பால் கொடுக்கக்கூடிய
மாடு. அப்ப கர்த்தர் உங்களை மெதுவாய் நடத்துகிறார். ஏனென்றால் நீங்கள் கனி கொடுக்கக்கூடியவர்கள், கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கக்கூடியவர்கள், கர்த்தருக்காய் ஊழியம் பார்க்கக்கூடியவர்கள். உங்களை மெதுவாய் நடத்தும் பொழுது எங்க முள் இருக்கு, எங்க கரடு இருக்கு, என்ன ஆபத்து இருக்குங்கிறத பார்த்து 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 உங்களை ஒரு எல்லையில வரைக்கும் நடத்தி கொண்டு வந்து உங்களிடத்துல இருக்கக்கூடிய கனியை வெளிப்படுத்தக்கூடிய தேவன். அதனால்தான் அவர் மெதுவாய் நடத்துகிற தேவன். அப்ப அங்க பாருங்க, மெதுவாய் கன்சீவ் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க? வேகமா நடக்காதுமா. முதல்ல தாய் கன்சீவான தன் மகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், பொறுமையா அடி மேல அடி எடுத்து வச்சு நடமா. ஏன்? வேகமா நடக்கக்கூடாது என்பதற்காக. எந்த வேலையில மெதுவா நடக்கணுமோ அந்த வேலையில மெதுவாய் நடக்கணும், எந்த வேலையில வேகமா நடக்கணுமோ அந்த வேலையில வேகமா நடக்கணும். வேகமா நடக்கக்கூடிய இடத்துல மெதுவா நடந்துட்டோம்னா வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். மெதுவா நடக்கக்கூடிய நேரத்துல வேகமா போயிட்டனாலும் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அல்லேலூயா. அந்த ஏசாயாவின் புத்தகம் 40:11, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். நம்மலாம் யாரா இருக்கிறோம்? ஒரு கரத்துல கரவல் ஆடுகளாய். நானா பாஸ்டர், நானே ஒண்ணுமே இல்லாம வந்து உட்காந்து எந்திரிச்சிட்டு போறேன், நான் எப்படி கனி தர முடியும்? நீங்க தாம்மா கனி தர போறீங்க, நீங்க தாம்மா ஏசப்பாவுடைய நாமத்தை உயர்த்த போறீங்க. அதனாலதானம்மா ஆராதனை வேளையில ஆடை மாறும் பொழுது நடை மாறும், நடை மாறும் பொழுது வாழ்க்கை மாறும் வார்த்தையை கொடுத்தாரு உங்களுக்கு. அப்போ உங்களை கனி தரக்கூடிய ஆடாய் அவர் மாத்த போறார். உங்க வீட்டுல நீங்க பிரயோஜனமற்றவளாய் அற்றவனாய் இருக்கிற உங்களை பிரயோஜனம் உள்ளவர்களாய் உங்க வீட்டுக்கு மாத்த போறார். அல்லேலூயா. நல்ல ஞானவான்களாய் ஞானவாட்டிகளாய் கர்த்தர் மெதுவாய் அவர் ஞானத்தை போதித்து மெதுவாய் நடத்துவார். அல்லேலூயா. அப்போ அவர் உங்களோடு இருக்கிறார். சொல்லுங்க, மெதுவாய் நடங்க, மெதுவாய் நடங்க. அதுக்குன்னு இன்னைக்கு கணவன் மனைவி கையை பிடிச்சி ரோட்ல இப்படி மெதுவா நடந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் கிண்டல் அடிப்பாங்க. அங்க வேகமாய் நடக்கணும். அப்போ அவர் மெதுவாய் நடத்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அதுவும் மெதுவாய் நடத்துறதுனால என்னாச்சோ மற்றவங்களுடைய ஆசீர்வாதம் நிறைய வருது, எனக்கு எதுவுமே வரல நீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னா, இல்லைங்க, உங்களுக்கு உண்டானவைகளை அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் மெதுவாய் நடத்தும் பொழுது நீங்கள் பட்ட வேதனைகள், பட்ட அவமானங்கள், பட்ட நிந்தனைகள், இவைகளிலிருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு நல்ல வழிகளை உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுலயே வேகமாய் நடத்துவார். எத்தனை பேருக்கு வேகமா நடக்க பிடிக்கும்? அங்க வந்துடுங்க, தோ வர, டக்குன்னு வந்து நிற்பாங்க. என்னங்க, நான் நடந்த வேகங்க அப்படிம்பாங்க. நல்லது, வேகமாய் நடப்பது நல்லது. ஏன்? சில வேளையில கர்த்தர் நம்மளை துரிதப்படுத்தி நடத்துவார் வேகமாய். லோத்து சோதம் குமாரா அழிவுக்கு வரும் பொழுது சொல்றாங்க, தூதர்கள் வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? கிளம்பிடுப்பா, பட்டணம் அழிய போகுது. அவன் அப்போதான் வந்து என்னென்ன எடுத்திருப்பாரெல்லாம் தெரியாது. காசு எடுத்திருப்பாரா, என்ன எடுத்திருப்பாரா, என்னன்னே தெரியாது. ஆனா அந்த தூதர்கள், அதாவது எடுத்து வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 16வது வசனம். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும்போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகள் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். இங்க பாருங்க எப்படி ஏசப்பா நடத்துறாரா நம்மள வேகமா. அல்ல, இதுல பிடிச்ச ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, நம் மீது வைத்த இரக்கத்தினாலே மெதுவாய் நடத்துவார், நம் மீது வைத்த இரக்கத்தினாலே வேகமாய் நடத்துவார். மெதுவாய் நடத்தும் பொழுது கரவல் ஆடுகளை போல பார்த்து பார்த்து, என் பிள்ளைக்கு இது பிடிக்கும், என் பிள்ளைக்கு மகளுக்கு இது பிடிக்கும், பார்த்து பார்த்து நடத்துகிற தேவன். வேகமாய் நடத்தும் பொழுது பார்க்க மாட்டார், கையை பிடித்து தர தர தரவரன்னு இழுத்து கொண்டு போவார். ஏன்னா அந்த இடத்திலே தன் பிள்ளை இருந்து விட்டால் தன் பிள்ளைக்கு மரணம் நேரிடும். அந்த மனிதனோடு தன் பிள்ளை இருந்தால் மரணம் நேரிடும். இந்த உறவுகளோடு தன் பிள்ளை இருந்தால் தன் பிள்ளைக்கு தலைகுனிவு வரும். தூக்கு, அந்த உறவல்ல. தன் மகனை பிரித்தெடு,
தன் மகளை பிரித்தெடுத்து வேறு இடத்துல பாதுகாப்பாய் எடுத்துக்கொண்டு வந்து வைத்து விடுவார். ஏனென்றால் அவர் கிருபையின் நிமித்தம் நாம் வழி நடத்தப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்க பாருங்க, பாவத்துக்கு வேகமாய் நம்மை நடத்துகிறவராய், வேகமாய் பாவத்திலிருந்து பிரித்தெடுத்து வேகமாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். அப்போ தேவ பிள்ளையே, எந்த இடத்துல மெதுவாய் நடக்க வேண்டுமோ அந்த இடத்துல மெதுவாய் நடக்கணும். ஜெபத்துல நீ மெதுவாய் ரசித்து ருசித்து ஆண்டவரை ஆர்ப்பரித்து ஆராவாரத்தோடு நீ மெதுவாய் ஜெபிக்க பழகிக்கொள். அங்கே நீ வேகத்தை காட்டாதே. காலையில எனக்கு வேலைக்கு நேராச்சு, ஸ்கூலுக்கு நேராச்சு, எல்லாத்துக்கும் நேராச்சு, காலேஜுக்கு நேராச்சுன்னு சொல்லிட்டு வேகமா கர்த்தர் உன்னதமானவர் மரல் இருக்கிறவன் சர்வலன் தங்கவன் ஆமே நேசப்பா காத்துக்கொள்ளுங்க. வேகம் காட்டாதே. நீ வேகம் காட்டுவாயானால், ஜெபத்திலே நீ வேகம் காட்டுவாயானால் பாவத்திலே நீ மெதுவாய் நடந்து செல்வாய், அது உன்னை அழிக்கும். கஷ்டத்திலே நீ மெதுவாய் நடந்து செல்வாய், அது உன்னை அழிக்கும். துக்கத்திலே நீ மெதுவாய் நடந்து செல்வாய், அது உன்னை அழிக்கும். அல்லேலூயா. ஜெபத்திலே மெதுவாய் நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் இந்த உலகத்தின் காரியத்துல வேகமாய் உங்களை கடந்து வர பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. அங்க பாருங்க, லோத்து அவன் பொறுமையா இருக்கிறான்னு பார்த்து அவன் மீது கிருபை வைத்தது நிமித்தம் அவனை பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்களா, குடும்பத்தை எல்லாரையும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. லோத்தை பிடிச்சிட்டாங்க, லோத்து மனைவியை பிடிச்சிட்டாங்க, லோத்தோட 2 பிள்ளைங்களை பிடிச்சிட்டாங்க, டக்குனு தூக்கி கொண்டு போயிட்டு அந்த பட்டணத்தை விட்டு அகற்றிட்டாங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக உங்களுக்கு வருகிறது. என்ன வருதுன்னா, இப்பொழுது குடும்பமாய் நீங்கள் மெதுவாய் உலகத்திலே உழண்டு கிடந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே, பாவத்திலே உழந்து கடந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே, வேதனையிலே அழுது கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உங்கள் மீது கிருபை வைத்த நிமித்தம் கர்த்தர் உங்களுக்கான தூதர்களை கொண்டு வந்து உங்களை பிடித்து அந்த பாவத்திலே, அக்கிரமத்திலே, வேதனையிலே, அந்த கஷ்டத்திலே, நஷ்டத்திலே உங்களை இழுத்து கொண்டு போய் எங்க வைக்க போறாரு? ஆசீர்வாதமான இடத்துல வைக்க போறாரு. சொல்லிக்கிட்டே இருக்காரு, மெதுவா ஜெபம் பண்ணு, மெதுவா ஜெபம் பண்ணு, மெதுவா ஜெபம் பண்ணுன்னு. இல்ல, அல்லேலூயா. அங்க வேகத்தை காமிச்சிடுறோம். உலகத்தின் காரியங்கள்ல மெதுவாக மாட்டிக்கொண்டிருக்கோம், வலுவாக மாட்டிக்கொண்டிருக்கோம். கர்த்தர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மெதுவாய் நடக்க கற்றுத்தர, மெதுவாய் நடத்துவார், வேகமாயும் நடத்துவார். இது எத்தனை பேருக்கு வேணும்? என்ன எங்க அப்பா மெதுவா நடத்தணும், அதே வேளையில எங்க அப்பா என்ன வேகமா நடத்தணும். 2வது காரியம் நம்ம பார்க்கலாம், அவர் மகா வறட்சியான காலங்களிலும் நடத்துவார். ஏசாயாவின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. இருப்பீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என்ன அப்படி இருக்க வைப்பாரு. வறட்சியான காலங்களில் இல்ல, வறட்சி வரவே இல்லைன்றவங்க கை தூக்குங்க. என் வாழ்க்கையில கஷ்டமே இல்லைன்றவங்க. இல்ல, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. ஆனா அவர் நடத்தினபடியினால நான் இங்க இருக்கிறேங்கன்றவங்க கை தூக்குங்க. எல்லார்கையும் இதுதான் கர்த்தர். வறட்சியான காலங்களிலே நம்மை நடத்துகிறவர். நொந்து போன, பலனற்று போன நம் எலும்புகளை நினமுள்ளவைகளாய் மாற்றுகிறவர். வற்றாத நீரூற்றை போல நம் வாழ்க்கையை மாற்றுகிற தேவன். அப்போ இந்த ஆசீர்வாதத்தை, இந்த வழிகளிலே நான் நடக்க பிரியப்படுகிறேன் அப்பா, என்னை நடத்துங்கன்னு நீங்க கேட்கும் பொழுது நிச்சயம் கர்த்தர் உங்களை நடத்தி உங்களுக்குண்டான கரையிலே உங்களை நிறுத்தி வைக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பஞ்ச காலத்திலே ஈசாக்கு விதை விதைக்க புறப்பட்டார். யாருமே போலங்க, இதுதான் ஆண்டவர். யாருமே போல. ஆனா ஈசாக்கு விதை விதைக்க போனாரு. அறுவடை பண்ணாரா இல்லையா? 30, 60, 100 இல்ல. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க, அதுதான் சொல்றேன், உலகத்துக்கு தான் அது பஞ்சம். ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு அது பஞ்சம் இல்ல. ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு அது செழிப்பு.
ஏன் இந்த வாழ்க்கைப்பா, ஏன் இந்த கஷ்டம்? நான் ஒரு படி மேலே ஏறினேன்னா 10 படி கீழே விழுறேனே, படிக்கட்டே இடிஞ்சு போயிடுதே சில வேலையில் அப்படின்ற வேதனையில் யாராவது இருப்பீங்கன்னா, இல்லைம்மா, நீ மெதுவாய் நடக்க பழகிக்கோள். அவர் மெதுவாய் நடக்கும் பொழுது அவரோட நடக்க பழகிக்கோள். உன்னை வேகமாகவும் நடத்துவார், உன்னை வனாந்திரத்தின் வாழ்க்கையிலையும் நடத்துவார், உன் பஞ்ச காலத்திலும் உன்னை நடத்துகிறவராக இருக்கிறார். ஃபஸ்ட்டு அடித்தளம் மெதுவாய் நடப்பதற்கு நான் அவர் கையை பிடிக்கணும். நான் அவர் கையை பிடிக்கணும். சொல்லுங்க, நான் அவர் கையை பிடிக்கணும். அவர் கையை பிடிக்கும் பொழுது சில வேளையில வேகம் வரும். எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விட வச்சிருவார். அல்லேலூயா. அங்க பாருங்க, ஈசாக்கை பஞ்ச காலத்தில் எடுத்து வாசிக்க வேணும். நோட் பண்ணிக்கங்க. ஆதியாகமம் 26 அதிகாரம். அதை அப்படியே ஃபுல்லாக வாசிங்க வீட்டில் நேரம் கிடைக்கும் பொழுது. பஞ்ச காலத்தில் வியாபாரம் சரியில்லை, என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு புலம்பிக் கொண்டு பஞ்ச பாட்டு பாடிக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒன்று விசுவாசிங்க. பஞ்ச காலத்திலே ஈசாக்கு விதைக்க புறப்பட்டு போனான், அறுவடையை பெற்றுக்கொண்டான். நீங்கள் உங்க பஞ்ச காலத்திலே உங்கள் வியாபாரம் இருக்குதுன்னு சொல்லுவீங்கன்னா, பஞ்சத்துல இருக்கிற உங்க வியாபாரம் செழிப்பாய் மாறும். பஞ்சத்துல இருக்கிற உங்க குடும்பம் செழிப்பாய் மாறும். வறட்சியா இருக்குங்க, ஒண்ணுமே ட்ரையா இருக்குங்க, ஒரு அன்பே இல்லைங்க, வீட்டுல ஒரு சந்தோஷமே இல்லைங்க. அல்லேலூயா. ஒரு சந்தோஷமே இல்லைங்க, இல்லை. வீடு வறட்சியிலிருந்து செழிப்புக்கு மாறும். அல்லேலூயா. வறட்சியிலிருந்து வீடு செழிப்புக்கு மாறும். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் வீடுகளில் கிரியைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கார். வீடுகளில் பிள்ளைகள் குடும்ப ஜெபத்துல ஜெபிக்க ஆரம்பிச்சு. உங்களுக்கு தெரியுமா, வாலிப பிள்ளைங்களுக்கு நான் உனக்கு கற்றுக் கொடுத்துருக்குறேன். என்னன்னா, அம்மா அப்பாவை ஜெபத்துக்கு கூப்பிடுங்கப்பா, அந்த ஜெப வேலையில் அம்மா அப்பா வரலை அப்படின்னு சொன்னால் அம்மா அப்பா பேரை சீட்டு எழுதி போட்டு உங்கள் ஒரு பெட்ஷீட்டை விரித்து நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது அப்பா அம்மானு சீட்டு எழுதி போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் அந்த சீட்டை எடுத்து போட்டு வந்து அவங்க உட்காருவாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ தான் நான் வேலையை முடிச்சுட்டு வந்தேன், டயர்டாக இருக்குன்னு அப்பாக்கள் அம்மாக்கள் யாராவது சொல்லுவீங்கன்னா கஷ்டம். உங்கள் பிள்ளைங்க வரலன்னா உங்கள் பிள்ளைங்க பேரை சீட்டு போட்டு பக்கத்தில் வச்சு ஜெபம் பண்ணுங்க, அவர்கள் ஜெபத்துக்கு வருவார்கள். ஜெபம் பண்ண வான்னு சொல்லும் பொழுதே சண்டை வரும். சத்ருனுடைய தந்திரம் அதுதான். ஜெபம் பண்ண வான்னு சொல்லும் பொழுதே சண்டை வரும். அந்த சண்டையை உருவாக்குவதற்காகவே நம்ம வீட்டில் யாருன்னா ஒருத்தரை ஆயத்தம் பண்ணி வச்சிருப்போம். சண்டைக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நீங்கள் வரலீங்களா, பரவாயில்லைங்க, உங்கள் பேரை நான் எழுதி பக்கத்தில் வச்சுக்கிறேன். வருவார்கள், மெதுவாய் வருவார்கள். அப்போ வறட்சியான ஜெப வாழ்க்கை நீரூற்றின் ஜெப வாழ்க்கையாயிருமா. இல்லையா? இன்னொரு ஒரு வைராக்கியம் வேணும். என் ஜெப வேலையில நான் ஜெபிக்கிறவனா நான் எப்பவுமே இருக்கணும். அல்லேலூயா. ஈசாக்கை நினைத்துக் கொள்ளுங்க. உங்க பஞ்ச காலம் வரும்பொழுது, உங்க பஞ்ச காலத்துல தான் இருக்கிறீங்க, ஆனா ஈசாக்கை நினைத்துக் கொள்ளுங்க. இந்த பஞ்ச காலத்தை, வறட்சியான காலத்தை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எலியாவை நடத்தின தேவன். 1 ராஜாக்கள் 17:1-6 வாசிக்க வேண்டாம். எலியாவை நடத்தின தேவன். விதவையை கொண்டு ஜார்ஜ் முல்லர் ஐயா கிட்டத்தட்ட 10,000 பிள்ளைங்களை வச்சு, அனாத பிள்ளைங்களை வச்சு சண்டே கிளாஸ் நடத்தி பெரிய ஊழியத்தை உருவாக்குனவர். அவர் ஆதி நாட்கள்ல அந்த ஆசிரமத்துக்கு, சண்டே பள்ளி பிள்ளைகள் ஹாஸ்டலுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் முழங்கால் தான் படி வரோம். ஒரு நாள் வந்துதான் பிரெட் இல்லை, பால் இல்லை, எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது. அவர் மனைவி, வேலை செய்கிறவங்க, அவர் நண்பர், பிள்ளைங்கிட்ட சொன்னாங்களாம், எல்லாரும் போயிட்டு தட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிங்க, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும்னு சொல்லும்போது மனைவி முதல் கொண்டு, வேலைக்காரி முதல் கொண்டு, நண்பர் முதல் கொண்டு அவர் ஒரு மாதிரியா பார்த்தாங்களாம். அவர் விசுவாச வீரன். முழங்காலிலே 100 முறை பைபிளை படிச்சாராம். முழங்காலிலே 99 வயசோ இன்னும் 80 அந்த ரேஞ்சுக்கு மேலதான் இறந்தாங்க. முழங்காலிலேயே. நம்ம சேர்ல உட்காந்தே நம்மளால பைபிள் படிக்க முடியல. முழங்கால். நான் சில வேளையில ட்ரை பண்ணியிருக்கிறேன், ஒரு அதிகாரத்தை முடிக்கிறதுக்குள்ளேயே அப்பா முடிஞ்சிருதுரா அப்படின்னு உட்காந்துருது. முழங்கால். அப்போ அர்ப்பணிப்பு பாருங்க.
அந்த வறட்சியான காலத்திலே ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும் பொழுது அந்த அர்ப்பணிப்பு ஜீவ நீரூற்றை கொண்டு வரும். நீங்க ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன், அதாவது முழங்கால்லையே பைபிளை படிங்க. ஒரேடியா எல்லாத்தையும் படிக்க சொல்லல. இப்போ சங்கீதம் 1வது அதிகாரம் படிக்கிறீங்கன்னா முழங்கால் படிக்கிட்டு படிங்க. நாளைக்கு சங்கீதம் 2வது அதிகாரம் படிக்கிறீங்கன்னா முழங்கால் படிக்கிட்டு படிங்க. 3வது நாள் சங்கீதத்தில் முதல் வசனத்தை மட்டும்தான் டைம் இருக்கும், அப்போ படிப்பீங்கன்னா அதை முழங்கால் போட்டு படிங்க. இப்படியே முழங்கால்லேயே ஒரு வசனம் படித்தாலும் முழங்கால்லேயே படித்து பாருங்களேன், எவ்வளோ நாள் செய்ய முடியுதுன்னு பார்ப்போமே. செய்யவே முடியாது. ஒரு வசனத்தை கூட ஒரு வசனத்தை முழங்கால் படிட்டு 10 நாள் ஒரு வசனம் முழங்கால் படிட்டு படித்து பாருங்க, பண்ண முடியாது. ஏன்னா அர்ப்பணிப்பு இல்லாமல் வேதத்தை அப்படி வாசிக்கவே முடியாது. அப்போ எந்த அளவுக்கு அந்த மனுஷனுக்கு, தேவ மனுஷனுக்கு அந்த அர்ப்பணிப்பு வந்திருக்கும். ஐயோ, அவங்களோட வாழ்க்கையின் சரித்திரத்தை பார்க்கும்போது கண்ணீர் வரும். இந்த பாதையில நம்ம போனோம்னா எப்படி இருப்போம்னா, ஐயோ இயேசு எனக்கு வேண்டாங்க, எனக்கு இயேசுவே வேண்டாம் அப்படின்னு ஓடி போறதுல முதல் ஆளா நாம தான் இருப்போம். எத்தனையோ கடின பாதைகள், எத்தனையோ பிள்ளைங்களை உருவாக்கி அதுல அந்த ஞாயிறு பள்ளியில எத்தனையோ பெரிய ஊழியக்காரங்க உருவாக்கி இருக்கிறாங்க. பெயர் சொல்லக்கூடிய ஊழியக்காரர்கள் இவரை விட மகிமையா பயன்படுத்தப்பட்டாங்க. அப்போ அந்த ஞாயிறு பள்ளிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம், எந்த அளவுக்கு பிள்ளைங்க முழங்கால் படிடுறீங்க. அர்ப்பணிப்போட செய்யும் போது அங்க ஆசீர்வாதம் வரும். அப்போ சொல்ல, நான் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு மேட் வந்து சொல்றாங்களாம். ஜெபம் பண்ணுங்க, அவ்வளவுதான். சிம்பிள், ஜெபம் பண்ணுங்க. கதவு தட்டப்படுகிறது, ஜெபத்துல இருந்து எந்திரிச்சு வேலைக்காரி போறாங்க. பால் வேணும், கரெக்டா கேட்டுக்கு முன்னாடி ரிப்பேர் ஆயிடுச்சு. பாலை கீழே கொட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அத்தனை பாலையும் கொடுத்துட்டு போனா. திரும்ப பால் வந்துருச்சு, பிரெட்னு வேலைக்காரம்மா பதறாங்களாம். ஜெபம் பண்ணுவோம். ஜெபத்துல இவர் மனைவியும் ஜெப வீராங்கனைகள், அவரோட இருந்த நண்பரும். அப்போ நம்மளோட இருக்கிற உறவுகள் ஜெபத்துல ஐக்கியப்பட்ட உறவா இருக்குதுன்னும் போது நம்மளுடைய வறட்சி நம்மளை மூழ்கடிக்காது. நம்மளுடைய வறட்சியை மேற்கொள்ள நம் ஜெபம் வழிவகுக்கும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உங்களோட யார் இருக்கிறா? ஜெபிச்சுட்டு இருக்கும் போதே, அக்கா வாக்கா நம்ம அங்க போலான்னு கூப்பிட்டேன்னா ஜெபத்தை மூடி வச்சுட்டு போறவங்களா இருப்பீங்கன்னா அவங்கள கட் பண்ணுங்க. உங்க பரிசுத்த வாழ்க்கைக்கு எது தடையா இருக்குதோ, அது எந்த உறவா இருந்தாலும் சரி, கோடி ரூபாய் கிடைச்சாலும் சரி, அதை கட் பண்ணுங்க. Give first preference to prayer. பெஸ்ட் பீப்புளுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க. அப்போ 2வது கதவு தட்டப்படுதான். என்னன்னு கேட்டா, ஒரு பேக்கரிக்கார் வந்து பிரெட் கொடுக்குறாராம். இப்படி பார்க்குறாராம். வண்டி நல்லா இருக்கு, ஏன்னா முதல்ல வந்தது வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, பால் கடிச்சிருச்சு. பார்க்கும்போது அந்த பேக்கரிக்கார் சொன்னாராம், ஆண்டவர் நான் தூங்கிட்டு இருந்தேன், என்னை எழுப்பி இத்தனை பிரெட் செய்யும் சொல்லிட்டு சொன்னாரு, நான் செஞ்சேனாராம். ஓ ரபௌஷியான் தரவு. விசுவாசத்துல நீங்க ஜெபம் கண்களை மூடி நீங்கள் உறங்குகிற வேளையிலே உறங்காதபடி ஜெபிப்பீங்கன்னா, உறங்கி கொண்டிருக்கிறதை தட்டி எழுப்பி ஆண்டவர் உங்களுக்கான வேலையை செய்ய வைப்பார். ஆண்டவர் உங்களுக்கான வேலையை செய்ய வைப்பாரு. ஜெபிக்க வேண்டிய வேலையில நீங்க உறங்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு முழிச்சு கொண்டு வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களையும் தூங்க வச்சிருவார். பாட்டு பாருங்க, ஆராரோ ஆராரோ அச்சண்டமோனே ஆராரோன்னு பாட்டு பாடி தூங்க வச்சிருவாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க தேவஜனமே. ஆண்டவர் அழகும் சௌந்தரியமானவர். ஆண்டவருடைய ஞானத்தை இந்த உலகத்தோட கம்பேர் பண்ணவே முடியாது. என்னன்னா ரொம்ப சிம்பிள். நீங்க விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே நீங்கள் உறங்கி கொண்டு இருப்பீர்கள் என்றால் வறட்சி உண்டாகும். உங்களுக்கு ஐயோ இவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க, இவங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து தூங்க போயிடுவாங்க. அப்போ விழித்து கொண்டிருக்கிற வேளையிலே தூங்காதீங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும் பொழுது, விழித்திருந்து நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, உறங்கி கொண்டிருக்கிறவனை தட்டி எழுப்பி என் மகளுக்கு இந்த காரியம் வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஒரு அர்ப்பணிப்போட அந்த வறட்சியான காலத்துல கூட ஒரு பெர்ஃபெக்ஷன். இல்லாதவைகளை விசுவாசத்தால் நாங்கள் ஆராதிக்கின்றோம் பாடணும்ல. அல்லேலூயா. விசுவாசத்தால் சொல்லுங்களேன்.
விசுவாசத்தால் ஆராதிக்கணும். அப்போ அவங்க விசுவாசத்தால் ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன நடந்ததுதான்? அற்புதம் நடந்தது. விசுவாசத்தை கைவிட்டுடாதீங்க தேவ பிள்ளைங்களே. இன்னைக்கு அநேக வேளையில நம்மளுடைய அவிசுவாசம் தான் நம்மளை நல்ல வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்டு போகல. மூன்றாவது காரியம், முடிவு வரை நடத்துவார். எடுத்து வாசிங்க பிலிப்பியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்துவார் என்று நம்பி. அல்லேலூயா. உங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சது அவர்தான். உங்களுக்கு ஜீவனை கொடுத்து தாயின் கருவில வைத்தது அவர்தான். உலகத்துக்குள்ள இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்த அவர்தான். அப்போ முடிவு பரியந்தம் உங்களை நடத்துவார். இயேசு உங்களை முடிவு பரியந்தம் நடத்துவார் சொன்ன இயேசு என்னை முடிவு பரியந்தம் நடத்துவார். முடிவு பரியந்தம். அப்ப நடுவுல கை விட்டுட்டு போயிட மாட்டாரம்மா மனுஷங்க மேல, மனுஷங்க போல. அல்லேலூயா. அப்ப முடிவு பரியந்தம் உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனா உங்க பள்ளத்தாக்கு நீரினால் நிரம்பும். உங்க பள்ளத்தாக்கு நீரினால் நிரம்பும். நீரினால் நிரம்பும். நீரினால் நிரம்பும். ஏன்? வறட்சியான வேளையில அவர் நம்மோடு இருப்பாரேனால் முடிவு பரியந்தம் நம்மை நடத்தி செல்வார். செங்கடல்ல நடந்து போன்னு ஆரம்பிக்கும் போது சொன்னவர் யாரு? கர்த்தர். அத்தனை கூட்டத்தையும் முடிவு வரைக்கும் நடத்தி கொண்டு வந்தாரா? தான் காண்பிக்கிற தேசத்துல அழைத்து கொண்டு செல்வேன்னு சொன்னவர் யாரு? கர்த்தர். அப்ப ஃப்ளைட்ல போனாங்களா? இல்லையே. எல்லா பாதையும், காடு, மேடு, கரடு, செங்கடல், யோர்தான் எல்லாத்தையும் கடந்து போய் அவர்களை சேரும் வரை நடத்தினார். நடுவில் சில டிக்கெட் எகிரி இருக்கும். அந்த டிக்கெட்டை பார்க்காதீங்க. அந்த டிக்கெட்லாம் அக்கிரம சிந்தை உள்ள டிக்கெட்டு, ஆண்டவருக்கு விரோதமாக எழுப்பின டிக்கெட்டு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்த டிக்கெட்டு. அந்த டிக்கெட்டோட நம்ம இருந்துடக்கூடாது. நம்ம டிக்கெட் எந்த வண்டியில் இருக்கணும்? பரலோகத்தின் வண்டியில் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்கள் காரியம் வனாந்திரத்தில் நடத்தக்கூடியவர். நோட் பண்ணிக்கங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 136 16வது வசனம் வாசிங்க. 136 சாம் 136:16. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்திலே நடத்தினவர். ஆமா, வனாந்திரத்துல நடந்து போறாங்கன்னா சாப்பாடு தேவைப்பட்டிருக்கும், தண்ணி தேவைப்பட்டிருக்கும், காத்து தேவைப்பட்டிருக்கும், பகல் தேவைப்பட்டிருக்கும், வெளிச்சம் தேவைப்பட்டிருக்கும், நெருப்பு தேவைப்பட்டிருக்கும், எல்லாம் தேவைப்பட்டிருக்கும். அப்ப நடத்தினாரா இல்லையா? நடத்தினாரா? வனாந்திரத்துல நடத்தினாரா இல்லையா? இன்னைக்கும் உங்களை நடத்திட்டு தாமா இருக்காரு. ஏதோ நினைச்சிட்டு என்னன்னா நான் தான் என் பலத்தை என் பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, நீங்க உங்க பாரத்தை சுமக்கல, உங்களை அவர் சுமந்து கொண்டு இருக்கிறார். உங்களை அவர் சுமந்து கொண்டு இருக்கிறார். ஒருத்தர் நடந்து போனாராம். போகும்போது 2 கால் தடம் வந்துதான். என்னன்னு திரும்பி பார்த்தா இயேசு கூட வந்தாராம் அந்த வனாந்திரத்துல. அவருக்கு ஒரே சந்தோஷமா, இயேசு கூட வராரு அப்படின்னு. கொஞ்ச தூரம் நடந்து போய் பார்க்கறான். திரும்பி பார்க்கறான், 1 கால் தடம் தான் இருக்கான். ஐயோ, இந்த காட்டுல நான் தனியா மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கதறும் போது ஒரு சத்தம் கேட்டுதான், நான் உன் கூட இருக்கேன். இல்லையே, 2 தடம் இல்லையே, ஒண்ணுதானே இருக்கு, நான் மட்டும் தான். மகனே, நீ இதுக்கு மேல நீ நடப்பேனா உன்கிட்ட பலன் இல்லாம போயிடும், அதனால நான் உன்னை கையில தூக்கி வச்சு நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னா. அப்போ நீங்க இந்த வனாந்திர பாதையில, வறட்சியான பாதையில நீங்க நடந்து போகும்போது நீங்க தோல்வி உற்ற வேலையில நீங்க நடக்கிறன்னு நினைக்காதீங்க. அந்த வேலையில உங்களை பாதுகாத்து அந்த இக்கட்டிலே, அந்த பாவத்திலே, அந்த அக்கிரமத்திலே, அந்த மனிதனுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பி வரும் பொழுது, நீங்க திக்கற்றோலா இருக்கும் பொழுது தகப்பன் அவர் கையில தூக்கி அவர் நின்னாராம் முன்னாடி. அவர் உங்களை பாதுகாத்தாராம். அல்லேலூயா. அப்போ உங்களை நடத்த அவர் வல்லமையுடைய தேவன். அல்லேலூயா. 5வது காரியம், ஒருவரும் நடக்கக்கூடாத பாதையில். அல்லேலூயா. நோட் பண்ணிக்கங்க. எரேமியாவின் புஸ்தகம் 2:5 வாசிக்க வேண்டாம். யாரும் நடக்கக்கூடாத பாதையில நடத்துவார். எகிப்து செங்கடல்ல நடந்தாங்களா? இல்ல.
எலியாவும் எலிசாவும் நடந்தது போல மற்ற ஜனங்கள் யோர்தான் நதிக்கரையில நடந்தாங்களா? ஆண்டவர் அறியாதவங்க. அப்போ ஒரு வித்தியாச பாதை. மோசேயை நடத்தினது ஒரு பாதை, தானியேலை நடத்தினது ஒரு பாதை, தாவீதை நடத்தினது ஒரு பாதை. அப்போ ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆண்டவர் வெவ்வேறு பாதையை வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு பாதையை வைத்திருக்கிறார். அது உங்களுக்குண்டான பாதை. அந்த பாதை வெற்றியின் பாதை, அந்த பாதை சுகவாழ்வின் பாதை, அந்த பாதை ஜெபத்தின் பாதை, அந்த பாதை ஜெயவாழ்வின் பாதை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயவாழ்வின் பாதை, அதிலே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அறியாத வழியில் நடத்துகிறவர். ஆறாவது ஏசாயாவின் புத்தகம் 42:16. அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சம் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். வெளிச்சம் வரப்போகுதுங்க. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, வெளிச்சம் வரப்போகுது சொல்லுங்க. வெளிச்சம் விசுவாசத்தோட சொல்லுங்க, வெளிச்சம் வரப்போகுது. எந்த வழியில நான் போறேனே தெரியாம நடுத்தருல நின்னவங்க எத்தனை பேர்? போற வழி தெரியாம அலைந்து திரிந்து எங்கடா போறதுன்னு தெரியாம முச்சந்தையில நின்னது எத்தனை பேர்? அந்த முச்சந்தியிலிருந்து இந்த வழியில நடந்துவான்னு சொல்லிட்டு அறியாத வேளையில அறியக்கூடிய ஒரு வழியை உண்டு பண்ணி இப்போ தேவ ஆலயத்துல வைத்திருக்கிறார்னா, இனியும் நீ அறியாத வழி ஒன்று உண்டு. அந்த வழியில உன்னை நடத்தி உன்னை கரை சேர்ப்பார்மா. அல்லேலூயா. வெளிச்சத்தை காண வைப்பார். ஒரு அசந்தரபு வெளிச்சத்தை காண வைக்கிறதே. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 78:53 எடுங்க, முடிச்சிடலாம். அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூழ்கி போட்டது. அப்போ பத்திரமாய் நடத்த போறாருங்க. இது வரைக்கும் உங்களை பத்திரமா நடத்தி வந்திருக்கிறாரு. தேவஜனமே, இத்தனை 7 விதமான நடத்துதலை நீங்கள் அறியாதபடியினாலே உங்களுக்கு நினைப்பூட்டி இவ்விதமாய் நான் உங்களை நடத்தி வந்திருக்கிறேன். எப்படி நடத்திருக்கிறேன்? மகா மெதுவாய் நடத்தி இருக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். மெதுவாய் நடத்தி இருக்கேன். மகா வறட்சியான காலங்களில் நடத்தி இருக்கிறேன். முடிவு வரை நடத்தி இருக்கிறேன், நடத்துவேன். வனாந்தரத்துல நடத்தி வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நடக்கக்கூடாத பாதையில நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். அறியாத வழியில நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். பத்திரமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். செங்கடல்ல நடக்க அலோ பண்ணாரு, ஆனா இன்னொரு கூட்டத்தை அலோ பண்ணல. அப்போ உங்களோட யாரு நடக்கணும் யாரு நடக்க கூடாதுங்கிற பெர்மிஷன் அவர் தாங்க டிசைட் பண்ணுவார். டிசைட் பண்ணிடாதீங்க. இன்னார் தான் என் கூட நடக்கணுங்கிற பெர்மிஷன் டிசைட் பண்ணீங்கன்னா கரை சேர முடியாது. கரை சேர முடியாது. அவர் நடத்துற விதத்துல நாம ஒப்பு கொடுத்து நடப்போம்னா கரை சேருவோங்க. அல்லேலூயா. அங்கே ரதங்கள் தொடர்ந்து வந்தது, குதிரைகள் வந்தது, மனிதர்கள் வந்தாங்க. இங்க மனிதர்கள் அந்த ரதங்களையும் குதிரைகளையும் பார்த்து பயந்தாங்க. ஆனாலும் செங்கடலை பிளந்து பத்திரமாய். கடலுக்குள்ள என்னென்ன இருக்கும் சொல்லுங்க? மீன் இருக்கும், சுறா இருக்கும், பாம்பு இருக்கும், ஆமை இருக்கும், என்னென்னவோ இருக்கும், திமிங்கலம் இருக்கும். ஆனா அவைகளை எதுவுமே இவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு கடலுக்குள்ளே நடக்கும் பொழுது பத்திரமாய், நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாயிருந்து அது நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் தன் ஜனத்தை பத்திரமா நடத்தி கரை சேர்த்தார்னா நம்மளை சேர்க்க மாட்டாராமா? உங்களை சேர்க்க மாட்டாராமா? விசுவாசத்தோடு நீங்க இருப்பீங்கன்னா உங்களை சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு நீங்க இருப்பீங்கன்னா உங்களை சேர்க்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கூட்டத்துல ஒரு அப்பாவும் பொண்ணும் போனாங்களாம். ஒரு கூட்டத்துல அப்பாவும் பொண்ணும் இப்படி போறாங்களாம். போகும்போது அப்பா பொண்ணை பார்த்து சொன்னாராம். பொண்ணு கேட்டாங்களாம், அப்பா எங்க போறீங்க? எங்க போறோம் சொல்லுங்க. அப்பா எங்க போறோம்? அப்பா சொன்னாரா, அங்க ஒரு கூட்டம் இருக்கு, அது எக்ஸிபிஷன், அங்க எல்லாமே நல்லா இருக்கும், அங்க கூட்டு போறேன் அப்படின்னாராம்.
அப்படியாப்பா என்ன நல்லா இருக்கும் பிள்ளை கேட்கும்போது அங்கே சொல்கிறார், அப்பா அங்கே அழகழகு ராட்டனங்கள் இருக்கும், அழகழகு பொருட்கள் இருக்கும், கண்ணை மயக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கும், உனக்கு அது ரொம்ப பிடிக்கும், நான் வாங்கி தரேன் அப்படின்னு. அப்போது சரி மக வந்து அப்பா சொன்னாராம். அப்பா கிட்ட சொல்லும் பொழுது அப்பா சொன்னாராம் மகளை பார்த்து, மகளே என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னாராம். கையை பிடிச்சிக்கோ. உடனே மக கையை பிடிச்சி சொன்னாராம், அப்பா நான் உங்கள் கையை பிடிக்கிறதுக்கு பதிலா நீங்கள் என் கையை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மக சொன்னாலாம். அப்பா கேட்டாரா, ஏன்பா ஏன் மகளே உன் கையை என்ன பிடிக்க சொல்ற அப்படின்னு. அப்பா அந்த மகன் சொன்னாங்க, அப்பா அங்கே கூட்டமாக இருக்குது, ஒருவேளை எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நான் போயிட்டேன்னா தொலைஞ்சு போயிடுவேன், அதனால நீங்கள் என் கையை பிடிச்சிங்கன்னா, நீங்கள் என் கையை பிடிச்சி வழி நடத்துவீங்கன்னா நான் தொலைஞ்சு போக மாட்டேன்னு சொல்லும் பொழுது அந்த அப்பா அந்த மகளை பார்த்து, அந்த மகள் தன் தகப்பன் மீது வைத்த நம்பிக்கையை பார்த்து, அந்த மகள் தன் தகப்பனை விசுவாசித்து தன் தகப்பன் தன்னை பாதுகாப்பார் என்கிற நிச்சயத்தை அந்த மகள் சொன்னது நிமித்தம் அந்த தகப்பன் அந்த மகளுடைய கையை பிடிப்பதற்கு பதிலாக அந்த மகளை தன் தலைக்கு மேல தூக்கி இப்படி தலை மேல தூக்கி உட்கார வச்சு என்ன பண்ணாராம், நடக்க வச்சு இதை பாரு அதை பாரு இப்படியாக பாருன்னு சொல்லி அந்த மகள் காண முடியாதவைகளை காண்பித்து நடத்தி கொண்டு போனாராம். தேவஜனமே, தகப்பன் கையை நீ பிடிப்பாயானால் உலகம் உன்னை இழுக்கும் பொழுது உன் தகப்பனை நீ கைவிட்டு உலகத்துக்குள்ளாக நீ போய்விடுவாய், உலகத்தின் அக்கிரமத்துக்குள்ளாக நீ போய்விடுவாய். ஆனால் அதுவே ஐயரே என் கையை நீர் பிடித்துக் கொள்வீர் என்று நம் கையை அவரிடத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் கையை பிடிக்க மாட்டாருமா. நீ காணாதவைகளை, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி உன் கரத்தை பிடிப்பதற்கு பதிலாக உன்னை தூக்கி அவர் தோளின் மேலே சுமந்து நீ காணாத ரட்சிப்பு, நீ காணாத ஐஸ்வர்யம், நீ காணாத ஆசீர்வாதத்தை உனக்கு காண்பித்து பரலோகத்தின் தரிசனத்தை உனக்கு கொடுத்து அவரோடு உன்னை ஒட்டி சேர்த்து உன்னை அழகுபடுத்தி வழி நடத்தக்கூடியவர் தான் நம் தேவன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறாருங்க. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஈஷந்தரபோரி ஹல்லியாந்தரபோ. அப்போ என் கையை என் பிள்ளை பிடிக்கிறதுக்கும் என் பிள்ளை கையை நான் பிடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது வரைக்கும் உங்கள் ஜெப வாழ்க்கையை உங்கள் ஸ்டைல் பிரகாரமாக இருக்குன்னா அதை விட்டுடுங்க. இயேசுவுக்கு பிடித்த பிரகாரமாக உங்கள் ஜெப வாழ்க்கையை உங்கள் கையை நீட்டும் பொழுது, நான் கடல் மீது நடக்கட்டுமான்னு எந்த மனிதனும் கேட்க திராணி இல்லாத பொழுது பேதுரு கேட்டு நடந்த பொழுது அவன் விழுந்தான், ஆனாலும் ஒரு கரம் அவனை தூக்கி எடுத்தார். இன்னைக்கு நீங்க விழுந்து இருக்கிறீங்க, ஆனாலும் ஒரு கரம் உங்களை தூக்கி எடுக்க வருகிறது. கையை நீட்டி கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. நன்றி ஆண்டவரே. ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. கைகளை ரெண்டு கைகளையும் வானத்துக்கு நேராய், வானத்துக்கு நேரா. என் கையில ஒண்ணுமே இல்லைப்பா, உலகத்துல நான் தொலைஞ்சிட்டேன்ப்பா, வறட்சியில தொலைஞ்சு போயிட்டேன், பாவத்துல தொலைஞ்சு போயிட்டேன், அக்கிரமத்துல தொலைஞ்சு போயிட்டேன். நான் இது வரைக்கும் நடத்துனீங்க, ஆனா நான் நடக்க ஒப்பு கொடுக்காம தொலைஞ்சு போயிட்டேன். நம்ம கைகள் உயர்த்தப்பட்ட நிலையில் அப்பான்னு கூப்பிடுவீங்களா? அப்பா எங்கப்பா இருக்கிறீங்க? தொலைஞ்சு போயிட்டேன்ப்பா, என் பஞ்சத்துல தொலைஞ்சு போயிட்டேன், என் வறுமையில தொலைஞ்சு போயிட்டேன்,
மனுஷங்களுடைய அவச்சொல்ல தொலைஞ்சு போயிட்டேப்பா. என்னை போட்டு மிதிக்கிறாங்களேப்பா, என்னை அசிங்கப்படுத்துறாங்களேப்பா, அசிங்கமான வார்த்தையில் என்னை கேவலப்படுத்துறாங்களேப்பா. அப்பா அப்பா அப்பா, உங்க வழியில நடக்கிறேன்ப்பா சொல்வீங்களா? தேவன் சொல்லுங்க, உங்க வழியில நடக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, உங்க வழியில நடக்க ஒப்பு கொடுக்கிறேன், என்ன நடத்துங்கப்பா. எனக்கு பிரியமான எல்லா வழிகளையும் நான் விட்டு உங்க வழியில நடக்கிறேன்ப்பா, உங்க வழியில நடக்கிறேன். ஒப்பு கொடுப்பீங்கன்னா அவர் உங்கள் கரத்தை பிடித்து உங்களை தூக்கி உங்களுக்கு அழகான ஒரு முத்தத்தை கொடுத்து, நானே பரிகாரியாக கர்த்தர், என்னை இன்றி உனக்கு வேற காரியங்கள் வேண்டாம் என்று சொல்லி தன் தோளின் மீதே உங்களை சுமந்து நீங்கள் காணாத காட்சிகளை, கண்டிராத ஆசீர்வாதங்களை உங்களை காண வைப்பார். ஓ தேவ ஜனமே, நீங்கள் கண்டிராத காட்சிகளை, இருள் சூழ்ந்த கண்களை வெளிச்சத்தை காணும்படியாய் அவர் வெளிச்சத்தை காணும்படியாய் செய்ய வல்லவர். நீ விசுவாசத்தோடு உன் கரத்தை மட்டும் நீட்ட. இனி யார் என்னை மிதிச்சாலும் அடிச்சாலும் நான் எதிர்த்து போக போறதில்லை. நீங்க என் கூட இருக்கிறீங்கப்பா. அந்த சிறு பிள்ளை சொன்னது போல அல்லேலூயா, 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 இப்ப யாரு மேல நீங்க அமர்ந்து இருக்கிறீங்கன்னா, அப்பாவுடைய தோல் மேல, அப்பாவுடைய தோல் மேல. அவர் தோல் மேல அமர்ந்து இருக்கும் பொழுது நம்ம கண்ணுக்கு மறைவானது எதுவுமே இல்லைங்க, எதுவுமே இல்லை. இதைத்தான் ஏசப்பா எதிர்பார்க்கிறார். இதைத்தான் ஏசப்பா நேற்று இரவுல சொன்ன காரியம். என் பிள்ளைங்க என் மீது அமர்ந்து நான் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பார்க்க, என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று நீ சொல்வாயா? இப்பொழுது இருக்கிற வறட்சியான காலங்களிலும் பஞ்ச காலங்களிலும் இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனியும் நடத்தாமல் இருப்பேனோ? நான் இருக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு. நானே தேவன் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள இந்த நாளை நான் தெரிந்து கொண்டேன். அவர்கள் என் நண்டையில கிட்டி சேர, அவர்களுக்கு கிட்டி சேர, கிட்டி சேர, என்னிடத்துல கிட்டி சேர 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 அவருடைய உயர்வை அவர்கள் அடைவார்கள். அல்லேலூயா. தேவ ஜனமே, யாருக்குண்டான வார்த்தைன்னு தெரியாது. ஆனா அப்பா, நான் அனாதையா நிக்கிறேன்னு நீ அழுத பாத்தியா தேவ பிள்ளையே? நீ அனாதை இல்ல, நீ என் மேல அமர்ந்து இருக்கிற. ஓ நன்றி ஆண்டவரே. எங்க குடும்பத்தை பார்த்தா கேவலமா பேசுறாங்களே பா, நீ ஃபீல் பண்றியா? இல்ல, உன்னை உயரத்திலே கொண்டு போய் ஏளனம் பண்ணியவர்களுக்கு முன்பாக நான் உன்னை உயர்த்துவேன். என் கரத்துக்குள்ளாக அடங்கியிரு. நான் உனக்கு வேலி அடைத்து உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன் சந்ததியை நான் பாதுகாக்கிறேன். எனக்காக நீ முழங்கால் படியிடும் பொழுது நானே மெய்யான தேவன் என்பதை நீ அறிந்து கொள்வாய். நானே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்வாய். உன்னை திராட்சை செடியாய் படரச் செய்வேன். உன்னை நான் படரச் செய்வேன். உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். தேங்க்யூ.
நீ வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார் அம்மா. உன் வேலை ஸ்தலத்துல உன்னை ஈனம் பண்ணின ஜனங்கள் உன்னை கண்டு மரியாதை பண்ணுகிறவர்களாய் மாறுவாங்க. ஈனம் பண்ணின ஜனங்களுக்கு முன்பாக நீ ஓடி மறைய வேண்டிய அவசியம் இல்லை. நீ கம்பீரமாய் நடப்பாய், நீ கம்பீரமாய் நடப்பாய், நீ கம்பீரமாய் நடப்பாய். நீ பெரியவர் ஆண்டவரே, அற்புதங்கள் செய்பவரே, நீ பெரியவர், நீ பெரியவர். நொறுங்குண்ட இருதயங்களை நீர் ஆற்றி தேற்றினதற்காய் நன்றி. நீர் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழி நடத்தும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுக ஜீவ பலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகிறோம். எங்கள் வறட்சி மாறினது, எங்கள் தரித்திரம் மாறினது, முடிவு பரியந்தம் நீர் எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறேன். விடுதலை கொடுத்துட்டீங்கப்பா. உங்க பிள்ளைகளை நீர் அழகு பார்த்து சிங்காரப்படுத்தி அலங்கோலமாய் வந்தவர்களை அலங்காரமாய் நீர் மாற்றினதற்காய் நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. பாதப்படியில நாங்கள் வந்து விழுகிறோம். எங்க வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகிறோம். நல்ல என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். எங்களுடமே பரிசுத்த நாமத்துக்கு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உணர்வார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவுடைய அன்பு மன்னின் அமைக்கும் சகல பரிசுத்தவான்களோடு கிறிஸ்துவுடைய மக்கள் இருப்பதாக. அல்லேலூயா.